தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை ஓங்கும் பொழுதே என்னுடைய அவதாரம் அந்த இடத்தில் இருக்கும் என கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு பகவான் விளங்கி வருகிறார். அதர்மத்தை அழிப்பதற்காக 10 அவதாரங்களை எடுத்தார் விஷ்ணு பகவான். மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். வேதங்களை காப்பதற்காக மீன் போன்ற வடிவில் அவதாரத்தை எடுத்தார் மகாவிஷ்ணு. சோமுகாசுரன் என்பவன் வேதங்களை அபகரித்து கடலில் ஒளித்து வைத்திருந்தான். அவரை வதம் செய்து அதனை மகாவிஷ்ணு மீட்டதார். அதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் மச்ச அவதாரம் என கூறப்படுகிறது. இந்த அவதாரம் எடுக்கும் பொழுது மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. அப்போது அதில் சப்தரிஷிகள் மற்றும் கடலில் இருந்த உருவங்கள் மட்டும் உயிர் பிழைத்தன. அதற்காகவே மீன் உருவம் எடுத்தார் மகாவிஷ்ணு என கூறப்படுகிறது. ஒரு முறை பிரம்மதேவர் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் என்ற அசுரன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிரம்மதேவர் தானாக வேதங்களை கூறிக்கொண்டிருந்தார். அதனை கேட்ட ஹயக்ரீவன் தனது யோக சக்தியால் வேதங்களை திருடிக் கொண்டு சென்று விட்டார். அந்த வேதங்களை மறைத்து வைத்து விட்டார். வேதங்கள் இல்லை என்றால் பிரம்மதேவரின் பிரம்ம சிருஷ்டி இயங்காமல் போய்விடும். உலகம் சரியாக இயங்கி அறம் செழிக்க வேண்டும் என்றால் வேதத்தின் துணை மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் ஹயக்ரீவனால் திருடப்பட்ட வேதங்களை மீட்பதற்காகவே மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். நித்திரை காலம் முடிந்த பிறகு பிரம்மதேவன் எழுந்தார். தமது வேலையை மீண்டும் தொடங்க நினைத்த போது வேதங்கள் மறைந்தே விபரத்தை அறிந்தார். அதற்கு பிறகு மகாவிஷ்ணுவை நோக்கி தியானத்தை மேற்கொண்டார். மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கி மச்ச அவதாரத்தோடு வெள்ள நீரில் ஹயக்ரீவனை கண்டுபிடித்தார் மகாவிஷ்ணு. அதன் பின்னர் ஹயக்ரீவனோடு கடுமையாக போரிட்டு வேதங்களை மீட்டதனை பிரம்மதேவனிடம் மகாவிஷ்ணு ஒப்படைத்தார். மறுபடியும் சிருஷ்டிக்கும் வேலையை தொடங்கும்படி மகாவிஷ்ணு கூறினார். இக்கட்டான குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் மச்ச அவதார மூர்த்தியாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்தால் சகல துன்பங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது.